வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. டிஆர்பி எஸ்ஆர்பி சிலபஸ் உடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக சில டாபிக்ஸ் எல்லாமே அந்தந்த ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதுல என்னென்ன சிலபஸ்லாம் நமக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீகோடிங் தான் இந்த இடத்துல பண்ண போறோம். லிசன். ஃபர்ஸ்ட் பாருங்க, அளவுத்திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அளவுத்திறனா அது ஏதோ ஒரு புது டாபிக் அப்படிலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. ஜஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் அப்படியே டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அது வந்து உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டாபிக் ஓவராலா இந்த மென்டல் எபிலிட்டியை தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கா எண்ணியல் திறன் அப்படின்னு இருக்கு. நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்ல என்னெல்லாம் சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இன்க்ளூடர் ஆகும். நம்பரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதிருந்தா நீங்க தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா ஒரு குரூப் 4 குரூப் 2 லெவல்ல 100ல இருந்து 10 எத்தனை முறை மைனஸ் பண்றது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஒரு புத்திசாலி மனிதர் ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் ஒரு மாங்காவை கொடுத்துட்டு போனாங்கன்னா கடைசி எவ்வளவு மீதி ஆகும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த எண்ணியல் திறன்ல வராது. சுருக்குதல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் அதுக்குள்ள என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அடிமானம் மற்றும் குறியீடுகள் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏபிஜிபியுமே நமக்கு இந்த சுருக்குதலுக்குள்ள இன்க்ளூடட் ஆயிரும். சரிங்களா? கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் அதுவுமே இந்த சுருக்குதல் டாபிக்ல இன்க்ளூட் ஆகும். ஓகே, அந்த ஏபிஜிபி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க 10th இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அதுலதான் பேசிக்ஸ் தெளிவா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது சதவீதம், பர்சன்டேஜ். இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அவுட் சோர்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது நார்மலா நீங்க நிறைய எக்ஸாம்ஸ்ல பார்த்துருப்பீங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நமக்கு 6th ல இருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் புக்லயே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து அப்ரோச் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இல்லாத கொஸ்டினா தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நடந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லெட்டர் வேடிங்க கேட்கறாங்க, நம்பர் கொடுக்காம. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதுதான் பாருங்க. மீ சீமா மீ பேவா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகே, மீ பெரு பொது வகுத்தி, மீ சிறு பொது மடங்கு. சரிங்களா? இது மீ போமா எல்சிஎம். அடுத்த டாபிக் பாருங்க, விகிதம் மற்றும் விகித சமம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அது நமக்கு ஸ்கூல் புக்ல பெருசா எங்கேயுமே கிடையாது. 6th ல மட்டும் நமக்கு ஒரு பேசிக் டாபிக்கா கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி வர கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவுட் சோர்சஸ் கொஸ்டின் தான், வெளியில இருந்தா கொஸ்டின்ஸ் இருப்பாங்க. பட் அந்த பேசிக் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர்ஸை அப்ரோச் பண்ணிட முடியும். தனி வட்டி கூட்டு வட்டி நமக்கு ஸ்கூல் புக்ல 6th 7th 8th ஆக்சுவலா கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸ் 7th 8th நம்ம கொடுத்துருப்பாங்க. 7th தனி வட்டியும் சதவீதமும் அப்படின்னு இருக்கும். கூட்டு வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வியல் கணிதம் 8th கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்கனாலே ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்க முடியும் இந்த கொஸ்டின்ஸ். அதை தாண்டி அப்புறம் கிளாஸஸ் நடத்துறத ஓரளவுக்கு லிசன் பண்ணீங்கனாலே டெஃபினட்டா இந்த கூட்டு வட்டி தனி வட்டியில ஒரு மினிமம் நமக்கு ஒரு 3 கொஸ்டினாவது கேட்டுறாங்க. மேக்ஸிமம் 5 கொஸ்டின்லாம் எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வைங்க. அடுத்தது இந்த வடிவியல். வடிவியல்லாம் புதுசா உள்ள கொண்டு வராங்க. இதுக்கு நல்லா கேட்க மாட்டாங்க, ஆனா வடிவியல் இப்ப கேட்கறாங்க. ஜாமெட்ரிலாம் ஒரு பெரிய வாஸ்டான ஏரியா. 6th இருந்து 10th வரைக்கும் படிக்கணும். ஏன்னா அது டெட் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வடிவியல்லாம். பட் அது கொஞ்சம் சில மட்டும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுலயும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கன்ஃபார்ம் போட்டுற முடியும். பட் ஆனால் அது பெரிய டாபிக் தான். அளவைகள் மாதிரியே அதுவும் பெரிய டாபிக் தான். அதுல நிறைய தியரம்ஸும் இன்க்ளூட் ஆகும். அதுவும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பகுதி, அளவு, நேரம் மற்றும் வேலை. ஸோ பகுதி, அளவு, நேரம் மற்றும் வேலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கே தெரியும். நேர்மாறல், எதிர்மாறல், நேரம் மற்றும் வேலை, குழாய்கள் மற்றும் தொட்டிகள், இது எல்லாமே இந்த டாபிக் உள்ள அடங்கிடும். ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th கொடுத்துருப்பாங்க. நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படிங்கிற டாபிக் தான் நேர்மாறல் எதிர்மாறல். நேரம் மற்றும் மேலே 8th வாழ்வியல் கணிதத்தில் இருக்கும். அதை பார்த்துருங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கலெக்டிங், தகவல்களை தரவு சேகரிப்பு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ண இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். புள்ளியியல், இந்த தரவு சேகரிப்பெல்லாம் நமக்கு அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. தொகுத்தல், தரவை வழங்குதல், இதெல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுவுமே நமக்கு 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கும். டைரக்டான கொஸ்டின்ஸ் 1 மார்க் மாதிரி அப்படியே கேட்கலாம், இல்ல டேபுலர் காலம் மாதிரி கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது அட்டவணைகள், வரைபடங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அட்டவணை, வரைபடம்
ஸோ இப்போ சொன்ன மாதிரி தான் நார்மலாக ஒரு டேபிளர் காலம் கொடுத்து அதுல இருந்து சராசரி கேட்கறது, சதவீதம் கேட்கறது, கூடுதல் கேட்கறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அட்டவணை கொடுக்கலாம், நமக்கு வந்து ஒரு பை சார்ட் கொடுக்கலாம், பார் கிராஃப் கொடுக்கலாம், ஹிஸ்டோகிராஃப் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரைபடத்துல கேட்பாங்க. தரவின் அளவுரு பிரதிநிதித்துவம், தரவின் பகுப்பாய்வு விளக்கம், இதெல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் உள்ள இன்வால்வ் ஆகுறது. அது தனியாகவே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும் பொழுது தகவல் செயலாக்கமும் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கீங்க. ஏன்னா அதுக்குள்ள இருந்து தான் கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் எடுக்க சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் டாபிக். ரீசனிங் இப்போ நமக்கு குரூப் 4லயுமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின் ரீசனிங் வரும், 15 தான் மேக்ஸ் வரும் அப்படின்ட்டு. அதனால ரீசனிங்கை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பார்த்து வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பகுத்தறிதல், முடிவெடுப்பது மற்றும் சிக்கலை தீர்ப்பது. பகுத்தறிதல் அப்படின்னா ஒரு 3 வேர்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு எந்த படம் செட் ஆகும் அப்படின்னு பாக்குறது. இல்லைன்னா சிலாஜிசம் டாபிக்கையும் பகுத்தறிதல்னு சொல்லுவோம். சில ஏ என்பது பி ஆகும், சில பி என்பது சி ஆகும், அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்புறம் சிக்கலை தீர்ப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதெல்லாமே அந்த டாபிக் உள்ள இன்வால்வ் ஆகும். அடுத்தது தர்க்க ரீதியான பகுத்தறிவு, அதெல்லாம் தான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்ஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இதெல்லாமே இந்த டாபிக் உள்ள வந்துடும். புதிர்கள், பகடை கணக்குகள், டைசஸ், அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது 2க்கு எதிரே அமையும் எண் யாது அப்படின்ற மாதிரி கேட்கறது. அடுத்து காட்சி பகுத்தறிவு, விசுவல் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விசுவல் ரீசனிங் அப்படின்னா ஒரு படங்கள் கொடுத்து அந்த படத்துல எத்தனை முக்கோணம் இருக்கு, எத்தனை நேர்கோடுகள் இருக்கு, எத்தனை சதுரங்கள் அதுல இருக்கு, இந்த படத்துக்குள்ள எந்த படம் மறைமுகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் விசுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்றது. ஆல்பா எண் பகுத்தறிவு அப்படின்னா ஆல்பா நியூமரிக்கல் ரீசனிங்ஸ். இப்ப A1, B2, C3 அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்கறது. சீரீஸ்லயும் கேட்பாங்க, ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்து அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து மிஸ்ஸிங் டேட்டாவா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது எண்கள் தொடர்பான தருக்க எண், அகரவரிசை, வரைபட தொடர்புகள், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீரீஸ்ல வரக்கூடியது. எண்கள் தொடர்பான தருக்க எண், அகரவரிசை, வரைபட தொடர்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 2, 3னா அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதேதான் அகரவரிசை, ஆல்பபெட்ல கேட்பாங்க, ABCனா அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். அகரவரிசையில நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. அந்த 5 வார்த்தைகள் கொடுத்துட்டு இதை வந்து நீங்க ஆங்கில அகராதி வரிசைப்படி அமைச்சிங்கன்னா 3ஆவதா வரக்கூடிய எழுத்தின் கடைசி எழுத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்க கொஸ்டின். அதுதான் அகரவரிசைன்னு இன்னொரு மாடல் அதை படிப்போம். அடுத்தது வரைபட தொடர்புகள். வரைபட தொடர்புகள்னா ஒரு லாஜிக்ஸ், இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து இப்ப அடுத்த வரக்கூடிய படம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பெருக்கல், அடுத்து அங்க ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்த டயக்ராம் என்ன வரும் அப்படின்றது தான் இந்த வரைபட தொடர்புகள் அப்படின்றது. ஸோ சொல்ல போனா நீங்க டிஎன்பிசி படிச்சிருந்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் யூஸ் பண்றாங்க. சிலதை மட்டும்தான் எக்ஸ்டெண்டா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவியல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. தட்ஸ் ஆல், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? தேங்க்யூ.